தமிழ் பேசும் மக்களினுடைய அரசியல் பேரவையானது நேற்று காலை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவை சந்தித்தார்கள். அதன் பிறகு நேற்று மாலை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவையும் சந்தித்தார்கள். இவர்கள் இந்த சந்திப்புக்கு முன்பதாக இவர்களுடைய முதலாவது கூட்டம் என்பது அண்மையிலே பார்லிமன்றத்திலே நடைபெற்றிருந்தது. பார்லிமன்றத்தில் இவர்களுடைய இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு முதல் நாள் இரவு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க மனோ கணேசனுக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பை ஏற்படுத்தி இந்த அரசியல் பேரவை குறித்து வாழ்த்து தெரிவித்ததாகவும், நீங்கள் தொடர்ந்தும் இதை செய்து கொண்டு போகுங்கள் என்று சொன்னதாகவும், அதற்கு மனோ கணேசன், நாங்கள் உங்களை சந்திக்க வேண்டும், எங்களுடைய தமிழ் பேசும் மக்களுடைய இந்த அரசியல் பேரவை குறித்து நாங்கள் உங்களோடு கலந்துரையாட வேண்டும், எங்களுக்கு நீங்கள் நேரம் தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க, தாராளமாக தருகிறேன், எந்த நேரத்திலாவது தருகிறேன், எந்த நேரத்திலாவது நீங்கள் சந்திக்க முடியும் என்று சொல்லியிருந்ததன் காரணமாக நேற்று காலை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க இவர்களுக்கான நேரத்தை கொடுத்திருக்கிறார். இவர்களும் சென்று சந்தித்திருக்கிறார்கள். இந்த கதையை அடுத்த நாள் பார்லிமன்றத்திலே நடைபெற்ற அந்த கூட்டத்தின் போது மனோ கணேசன் அந்த கூட்டத்திலே சொல்கிறார். அப்போது அங்கிருந்த மற்ற அனைவரும், இல்லை நாங்கள் இந்த தமிழ் பேசும் பேரவையின் ஊடாக நாங்கள் கடிதம் மூலமாக ஒரு வேண்டுகோளை விடுப்போம், நாங்கள் தூதரகங்களுக்கு வேண்டுகோள் விடுக்க வேண்டியிருக்கிறது, அவர்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது, எதிர்க்கட்சி தலைவரையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது, ராஜதந்திரிகளையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது. எனவே நாங்கள் இந்த அரசியல் பேரவையின் ஊடாக ஒரு கடிதம் மூலமான ஒரு கோரிக்கையை முன்வைத்து நேரம் கேட்டு நாங்கள் சந்திப்போம் என்கின்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு கட்சியிலிருந்து 3 பேர் கலந்து கொள்ளலாம் இந்த சந்திப்புகளில் என்கின்ற ஒரு முடிவை எடுக்கிறார்கள். இதன்படி இவர்கள் நேற்று காலை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவை சந்தித்தார்கள். அங்கு மனோ கணேசன் செல்லவில்லை, திகாம்பரம் செல்லவில்லை. இவர்களுடைய இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக ராதாகிருஷ்ணனும் அதே போன்று பாரத் அருள்சாமியும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையிலே கூட்டம் ஆரம்பித்திருக்கிறது. எல்லோரும் ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்றிருந்தார்கள். எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அந்த கூட்டத்துக்கு வந்த உடனேயே மனோ இங்கே வரவில்லையா என்று கேட்டிருக்கிறார். அதற்கு அங்கிருந்து அனைவரும் அமைதியாக அப்படியே இருந்திருக்கிறார்கள், யாரும் எதுவும் பேசவில்லை. அதன் பிறகு கூட்டம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த கூட்டத்தை லீடர் ரவுஃப் ஹக்கீம் ஆரம்பித்திருக்கிறார். அவர் இந்த தமிழ் பேசும் மக்களுடைய இந்த அரசியல் பேரவை ஏன் உருவாக்கப்பட்டது, இதனுடைய நோக்கம் என்ன, எங்களுடைய கோரிக்கைகள் 3 இருக்கிறது. ஒன்று காணி பிரச்சினை, புதிய அரசியலமைப்பு, அதே போன்று மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற விடயங்களையும் பேசியிருக்கிறார். அதே போன்று முக்கியமாக சிலாவத்துறையிலேயே இருக்கின்ற அந்த கடற்படை தளம் குறித்தும் இதன்போது லீடர் ரவுஃப் ஹக்கீம் பேசியிருக்கிறார். அவரே இந்த கூட்டத்தையும் ஆரம்பித்து வைக்கிறார். அதன் பிறகு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க உடனே இவர்களுக்கு, நீங்கள் பேரவை ஆரம்பிப்பது நல்லது, ஆனால் இந்த பேரவை மூலமாக இனவாதத்தை கிளப்பாமல் இருந்தால் சரி, இனவாதத்தின் பக்கம் இதனை கொண்டு போகாமல் இருந்தால் இது நல்லது என்கின்ற விடயத்தை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க சொல்லி இருக்கிறார். அதன் பிறகு சுமந்திரன் புதிய அரசியலமைப்பு குறித்து பேசி இருக்கிறார். இதற்கு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அதற்கான வேலைகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு இளைஞருக்கான ஒரு அரசியல் அமைப்பு, அதாவது எல்லா இனங்களுக்குமான ஒரு அரசியல் அமைப்பை செய்வதற்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லி இருக்கிறார். அதே போல அங்கிருந்த ஜீவன் தொண்டமான் கூட அவர் மலையக மக்கள் பற்றி தான் அதிகம் பேசுவார். அதன் அடிப்படையிலே மலைய மக்களுடைய காணி பிரச்சனை, வீட்டு பிரச்சனை என்பது குறித்து அவர் பேசியிருந்தார். அதே போன்று தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக சென்றிருந்த அந்த பாரத் அருள்சாமி, அவரும் முக்கியமாக மலையக பகுதியிலே இந்த தித்வா புயல் காரணமாக இன்னும் அந்த மக்களுக்கு நிவாரணங்கள், இழப்பீடு வழங்கப்படாத மக்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அதனை வழங்க வேண்டும் என்பது குறித்தும் அவர் அந்த இடத்திலே பேசியிருந்தார். சாணக்கியன் காணி பிரச்சினை குறித்து அங்கு பேசியிருந்தார். இங்கு சென்றவர்கள் சுற்று வளைத்து கொண்டு அதே மாகாண சபை, அந்த காணி பிரச்சினை, அதே போன்று இந்த புதிய அரசியலமைப்பு, இந்த விவகாரங்களைத்தான் இவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதே போன்று மலையக
மக்களுடைய காணி வீட்டு பிரச்சனை, இப்படியான விடயங்கள் தான் இங்கே பேசப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து வேறு விடயங்கள் எதுவுமே இங்கு பேசப்பட்டதாக தெரியவில்லை. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜனாதிபதி அன்றகுமார புதிய அரசியல் அமைப்பு என்பது கொண்டு வரப்படும், இலங்கையருக்கான எல்லா இனங்களுக்குமான ஒரு புதிய அரசியல் அமைப்பு என்பது அது கட்டாயம் கொண்டு வரப்படும். அதே போன்று முக்கியமாக வடகிழக்கிலே இருக்கின்ற காணி பிரச்சனை என்பதை நான் முற்றாக தீர்ப்பேன் என்று உறுதியாக இந்த இடத்திலே ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க சொல்லியிருக்கிறார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அந்த ஜனாதிபதி முறையை ஒழிப்பேன் கட்டாயம் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அது நினைப்பது போல இந்த 5 வருடங்களுக்குள் அது நடக்குமா என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. எப்படியோ எதிர்காலத்திலேயே நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை ஒழிக்கப்பட்டு பார்லிமன்றத்துக்கு பொறுப்பு சொல்லக்கூடிய அந்த முறைமை என்பது வரும் என்கின்ற ஒரு விடயத்தையும் ஜனாதிபதி இந்த இடத்திலே பேசியிருக்கிறார். இவ்வாறான பேச்சுக்களை எல்லாம் அந்த இடத்திலே பேசிவிட்டு இந்த கூட்டம் என்பது முடிந்திருக்கிறது. அதே போன்றும் இந்த இடத்திலே இன்னும் ஒரு விடயமும் நடந்திருக்கிறது. அதுதான் நீதிபதிகளுடைய வயதிலேயே கூட்டுவது தொடர்பான ஒரு கதை இந்த இடத்திலே பேசப்பட்டிருக்கிறதாம். அந்த கதையின் போது சுமந்திரன் மற்றும் ரவுஃப் ஹக்கீம் ஆகியோர் இந்த கதையை எடுத்த நேரம் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க ஏற்கனவே ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் ரவுஃப் ஹக்கீம் தலைவராக, நீங்கள் தான் தலைவராக இருந்திருக்கிறீர்கள். அந்த நேரமே நீங்கள் நீதிபதிகளுக்கான வயதிலேயே கூட்டுவதாக நீங்கள் முன்மொழிந்திருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் அதற்கு மாறுபட்ட ஒரு கருத்தை இப்போது கூட்ட வேண்டாம் என்று நிற்கிறீர்களே என்று கேட்க, அதற்கு லீடர் ரவுஃப் ஹக்கீம் இல்லை அப்படி அதிலே இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு இல்லை என்னிடம் நீங்கள் கொடுத்த அந்த முன்மொழிவு இருக்கிறது, நான் காட்டவா என்ற ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அந்த இடத்திலேயே கேட்டிருக்கிறார். இதன் பிறகு தமிழ் பேசும் மக்களுடைய அரசியல் பேரவை என்பது அன்று மாலை 4 மணிக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்திக்க சென்றிருக்கிறார்கள். அங்கும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவிடம் என்ன பேச்சுக்களை எல்லாம் பேசினார்களோ அதே பேச்சுக்களை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் பேசியிருக்கிறார்கள். இங்க இருக்கின்ற ஒரு வித்தியாசமான ஒரு விடயம்தான், இவர்கள் பேசிய அத்தனையையும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பெழுதி கொண்டார். அதிலே முக்கியமாக 13வது திருத்த சட்டத்தை நாங்கள் முழுமையாக அமுல்படுத்துவோம், அதாவது போலீஸ் காணி அதிகாரம் எல்லாவற்றையும் கொடுத்து முழுமையாக அமுல்படுத்துவேன் என்கின்ற ஒரு வாக்குறுதியை இந்த அரசியல் பேரவை சபைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கொடுத்திருக்கிறார். அதே போன்று பிரேமதாசா தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு செய்த வேலைகள், நல்ல காரியங்கள், அதே போன்று நல்லிணக்கம், சகவாழ்வு, அப்படி இப்படி என்று கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் இவர்களை வைத்து ஒரு பெரிய ஒரு விரிவுரையை சஜித் பிரேமதாச நடத்தி இருக்கிறார் இந்த இடத்திலே. அதன் பிறகு எல்லாவற்றையும் கேட்டு குறிப்பெழுதி கொண்ட சஜித் பிரேமதாச நீங்கள் பேசிய எல்லாவற்றையும் எழுதி ஒரு ப்ரொபோசல் வடிவில் தாருங்கள் என்றும் அவர் கேட்டிருக்கிறார். இத்தோடு தான் அந்த எதிர்க்கட்சி தலைவர்களுடன் நடந்த கூட்டம் என்பது முடிந்திருக்கிறது. இதன் பிறகு தமிழ் பேசும் மக்களுடைய இந்த அரசியல் பேரவை என்பது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரை இன்று சந்திக்க இருக்கிறார்கள். இந்த தமிழ் பேசும் மக்களுடைய இந்த அரசியல் பேரவையில் இருக்கின்ற 6 கட்சிகள் இருக்கிறார்கள். அந்த 6 கட்சிகளுக்குள்ளுக்கும் ஒற்றுமை என்பது இல்லை என்பது போலத்தான் தெரிகிறது. அவர்களுக்குள்ளே தனிப்பட்ட ரீதியிலான சில நிகழ்ச்சி நிரல்கள், சிலர் வருவது சிலருக்கு பிடிப்பதில்லை, சிலர் இருப்பது இன்னும் சிலருக்கு பிடிப்பதில்லை என்கின்ற ஒரு போக்கும், ஒரு முரண்பாடான ஒரு தன்மையும் இந்த தமிழ் பேசும் மக்களுடைய அரசியல் பேரவைக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இவர்கள் தங்களுக்குள்ள தனிப்பட்ட ரீதியிலான முரண்பாடுகளை வைத்துக்கொண்டு இவர்கள் எப்படி தமிழ் பேசும் மக்களுடைய, முஸ்லிம் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை ஒன்றாக இருந்து தீர்க்கப் போகிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி, ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த இடத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது.